உண்மையாலுமே செய்ய வேண்டிய பணிகள். இந்த மாதிரி வேலைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கொடுக்குற 50 ரூபா கூட அவங்க விரும்புறதில்ல, கேட்கறதில்ல. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் கோவையிலேயே மாறி இருக்கு. நிச்சயமா புதிய டேக்கோர் நல்லா தான் இருக்குன்னு ஒரு மனசில் படுது. சரி, இப்போது தமிழக அரசியலே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. விஜய் வந்திருக்கிறார் முதல்வராக, அண்ணாமலைஜி முதல்வராக தயாராக இருக்கிறாரு. இது எப்படி உங்களோட கண்ணோட்டத்தில் எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறது? புதிய முதல்வர் பொறுத்தவரை நிச்சயமாக பாஜக என்ன முடிவுன்னா அதே முடிவு தான் என்னோடது. அதுலேருந்து மாற்றுக்கிறதுல தனிப்பட்ட முறையில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது. நம்மளும் 10 ஆண்டுகள் மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்கோம். இந்த பிரதிநிதிகள் எப்படி செயல்படுறாங்கன்னு கண்கூட பார்க்கும் பொழுது நிச்சயமா புதிய டேக்கோர் நல்லா தான் இருக்குன்னு ஒரு மனசில் படுது. சரி, அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. போன வாரம் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அலுவலகத்தை திறக்கும் பொழுது துப்புரவு பணியாளர்களை வச்சு திறந்திருக்காங்க. பார்க்கும்போது ஆச்சரியமான விஷயமா இருக்கு. சரி, பரவாயில்ல. நம்ம கடந்த காலங்கள்லாம் பார்த்தோம்னா பெரிய அமைச்சர்களை கூட்டிட்டு வந்து திறக்கிறதும், பெரிய தொழிலதிபர்களை வச்சு திறக்கிறதும், தான் குடும்பத்தை சேர்ந்தவங்களை வச்சு ரிப்பன் கட் பண்றதும், இதையெல்லாம் பார்த்ததுக்கு மத்தியில் இது ஒரு பெரிய வியப்பா இருக்கு. சரி, இந்த மாதிரி விஜய் கட்சியில அமைச்சர்களுடைய சுற்றுப்பயணங்கள், உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் பெரிய ஹாஸ்பிட்டல்லே நைட்டு 2 மணி நேரம் புதிய அமைச்சர் பார்வையிட்டு இருக்காரு. சம்பத்துங்களா? சம்பத். சரி, அதெல்லாம் உண்மையாலுமே செய்ய வேண்டிய பணிகள். இந்த மாதிரி வேலைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர் ஆய்வு பண்ணணும். அப்படி திமுக ஆட்சியிலும் பண்ணல, மற்ற எந்த கட்சிகளும் பண்ணல. எல்லா கட்சியுமே சொல்லலாம். மக்களோட மக்களா நிக்கிறாங்க. மக்களோட மக்களா நீங்க அவங்களோட தேவைகள் என்னன்னு போய் நின்று பார்க்கும்போது திடீர் ஆய்வுல தான் தெரியும். முன்கூட்டியே சொல்லி வச்சீங்கன்னா அங்க பூரா அதிகாரிகள் நின்றுவாங்க, அந்த சூழ்நிலையை சுத்தம் பண்ணிடுவாங்க. நம்ம அங்க போகும்போது எல்லாத்தையும் மக்களை விடாம அப்படியே ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் ஜெயிச்ச புதுசு புளியகுளம் பகுதிக்கு குடிநீர் சரியா வர்றதில்லை. டேங்குக்கு அப்பதான் முதல் போறோம். போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற பணியாளர் என்ன சொல்றாரு, காந்தி பார்க்ல இருந்து தண்ணி எங்களுக்கு சரியா வர்றதில்ல, சரியா திறந்து விடுறதில்ல, அதனாலதான் இந்த பகுதி பூரா பிரச்சனைன்னு. அன்னைக்கு நைட்டு 11 மணி. சரிங்க, பாஜக நானும் காங்கிரஸ்ல ஜெயலட்சுமின்னு சொல்லி இந்த 23வது வார்டு கவுன்சிலரமா இருந்தாங்க. அதே மாதிரி தனலட்சுமின்னு சொல்லி அதிமுக. நாங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு போயிட்டோம். போய் நேரா போயிட்டு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா 11 மணிக்கே நேரா காந்தி பார்க்கு டேங்குக்கு போறோம். அங்க பணியில் இருக்கவர்கிட்ட இன்னைக்கு புளியகுளத்துக்கு எத்தனை தண்ணி திறந்து இருக்கீங்க, உங்க மீட்டரோட அளவை காமிங்க அப்படின்னு அங்க பார்த்தோம். அங்க பார்த்துட்டு தமிழ்நாடு ஹோட்டல் முன்னாடி ஒரு கேட் வால்வ் இருக்கு. அந்த கேட் வால்வை திறக்கிறதுல சிரமம் இருக்குங்கிறாரு. வாங்கன்னு சொல்லி கையோட அவரை கூட்டிட்டு போய் திறக்கிறதுல என்ன சிரமம். அன்னைக்கு நைட்டு அதிகாரிகளோட போன்லயே 11-12 மணி போன்லயே பேசி அவங்க கூட ஆர்கியூ பண்ணி இந்த பிரச்சனை நீ வராம பாத்துக்கணும்னு சொல்லி ஒரே நாள் அன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் இரவு போனது டைம். போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி செஞ்ச வேலை. அந்த பீரியடு முழுவதுமே இந்த பகுதிக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த கவுன்சிலரை பொறுத்தவரை பிரச்சனைன்னா அந்த இடத்துல நேரடியா ஆய்வு பண்ணுவாங்கங்கிற ஒரு மனதுல ஒரு அதிகாரிகிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அப்படி இந்த தாக்கம் கள ஆய்வு ரொம்ப முக்கியம். கள ஆய்வு ரொம்ப முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. அந்த கள ஆய்வு ஒவ்வொரு பிரதிநிதிகளும் பண்ணும் பொழுது அதிகாரிகள் ரொம்ப உஷாரா வேலை செய்வாங்க. அதனால மக்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த மாதிரிதான் இந்த அரசாங்கம் ஆரம்பிச்சதா கருதுறோம். உதாரணத்துக்கு விஜய் முதல்வரை பொறுத்தவரை பஸ் தோங்கிறதா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போறாரு. போன வாரம் கூட மராத்தான் 3 கிலோமீட்டர் நேரடியா. அதெல்லாம் மக்களோட மக்களா அவரு இருக்க நினைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள்லாம் தமிழகத்துல அப்படி இருந்த மாதிரி தெரியல. இவருடைய முதல் கட்டம் நல்லா இருக்கு, மாறி இருக்கு, ஒரு மாற்றம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இபி பத்தி ஒரு சமாச்சாரம் சொல்லணும். விஜய் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க மக்கள்கிட்ட போய் பேசணும். ஒரே ஒரு உதாரணம், இபி உங்க வீட்டுக்கு ஃபீஸ் போயிருச்சுன்னா போன் பண்ணி சொன்னீங்கன்னா லைன்மேன் போடுவாரு. அவருக்கு அன்பளிப்பு ஏதாவது கொடுக்கறத நம்ம மக்கள்கிட்ட வழக்கமா வச்சிருக்கோம். ஆனா விஜய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குற 50 ரூபா கூட அவங்க விரும்புறதில்ல, கேட்கறதில்ல.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமா ஒரு பெரிய மாறுதல் ஒரு பெரிய மாறுதல். அவ்வளவுதான். 50 100ன்னு கொடுத்துட்டு இருந்து இன்னைக்கு வேண்டாங்கங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு. நீங்க சொல்ற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை இன்னைக்கு பட்டா மாறுதல் மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு பட்டா மாறுதலும் இலவசமாக செய்து கொடுக்கணும்னு மோடி உத்தரவு போட்டு கடந்த 5 வருஷமா ஃபாலோ பண்றாங்க. அப்படி நடக்குதான்னா கேள்விக்குறியாத்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல கோவையிலேயே மாறி இருக்கு. பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்து ஒரு பொதுமக்கள் போய் கேட்குறாங்க, உங்களுக்கு எதாவது பண்ணணுமான்னு. ஒன்றும் வேண்டாங்கண்ணா, ஏதாவது நீங்கள் விரும்புனா கொடுத்தா வாங்கிக்கிறேன், இல்லைன்னா வேண்டாங்கண்ணா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பேப்பரில் கூட சிறிதர் ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷனுக்கே பள்ளிக்கூடம் திறந்து அதுக்கு எங்களுக்கு உரிமையுமே கொடுக்கல, விஜய் ஆட்சி வந்தவுடனே உடனே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தார். அதுக்கு பழைய அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது உண்மையை சொல்கிறாரு. அதே மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் அப்ளிகேஷனுக்காக பெண்டிங்கில் இருந்தோம், ரினியூவெல்லாம் உடனே ஆகிடுது அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். அதை விட இன்னொரு சிறப்பான விஷயம் முதல்வர்கிட்ட பிடிச்சது, எந்த காரணமும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்தோட தேவையில்லாத மோதல்கள் செய்ய விரும்பலை, வெளிச்சமா சொன்னார். சூப்பர். அது இல்லை மோடியோட ஜாதகம் ரொம்ப வலிமையானதா? ஜாதகத்தை பற்றி நம்ம சொல்கிறத விட இல்லை அவர் செய்கிற பணிகள் வந்து விஜய்க்கு பிடிச்சிருக்குது. இல்லை ஒரு ஜோதிடர் ஜென்ரலாக பேசும்போது சொன்னார், மோடியோட ஜாதகம் வந்து வாலியோட ஜாதகம் மாதிரி, அவர் போய் நின்னார்னா எதுக்கால இருக்கிறவனுக்கு பாதிப்பால் அந்து போகும், பாதிப்பால் இவர்கிட்ட வந்துடுது. அப்படி தான் பாருங்கள், திமுக வந்து உள்நாட்டு அரசியல் விட்டுட்டு இந்திய அரசியல் கூட மோடி தான் எதிரின்னு சொன்னாங்க. மோடி எதிர்த்தனால அவர் ஃபெயில் ஆகிட்டார். அதே மாதிரி மேற்கு வங்காளத்துலேயே அந்தம்மா மோடியை பயங்கரமாக திட்டுச்சு, அந்தம்மா அவுட்டு. கேரளாவில் இருந்து ஒரு உதாரணங்கள் சொல்கிறாரு, நகைச்சுவை சொன்னார், உண்மையாக போயான்னு தெரியாது. உங்களோட பார்வை? எங்களோட பார்வை வந்து ஜாதகங்கிறது ரெண்டாவது, அவரோட நேர்மை ரொம்ப முக்கியம், அவருடைய உழைப்பு. அவர் ஒரு சத்தியவான், தெய்வம். இந்த மக்களுக்காக என் வாழ்நாள் முழுவதும் மூச்சு இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதா அவரை வந்து ரொம்ப உயர்வு கொண்டு போயிட்டு இருக்கு. சரி, அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். சரி, மிக மிக மகிழ்ச்சி. பாரத மாதாவுக்கும் மோடியும் புகழ்ந்ததுக்கு மனமாக வாழ்த்து. நன்றி.